இஸ்ரேல் தேசத்துல 2 கடல் இருக்குது. ஒரு கடலுக்கு பேர் சவக்கடல், இன்னொரு கடலுக்கு பேரு யோர்தான் நதி. யோர்தான் நதியில தண்ணி எப்போதுமே வந்துட்டு இருக்கும். எவ்வளவு தண்ணி வருது அத்தனை தண்ணி வெளியில போயிட்டே இருக்கும். ஒரு பக்கம் தண்ணி வரும், இன்னொரு பக்கம் தண்ணி வெளியில போகும். சவக்கடலுக்கு பாருங்க, சவக்கடல ஏராளமான மினரல்ஸ், நிறைய ஐஸ்வர்யம் இருக்குது. ஆனா அதனுடைய விசேஷம்னா எல்லா தண்ணியும் அதுக்குள்ள வரும், ஒண்ணுமே வெளியில போகாது. அத்தனை தண்ணி அங்கேயே தேங்கி நிற்கும். அதனாலதான் அதுக்கு பேரு சவக்கடல். அதனால தண்ணியே வெளியில போகாம, ஃப்ரெஷ் வாட்டரே எல்லாம் வராம, அதுல எப்போதும் அந்த தண்ணி தேங்கியே நிக்கனால எந்த மீன் அதுல வந்தாலும் உடனே செத்து போயிடும். சில எல்லாம் எப்போதும் குடிச்சிட்டே இருக்கிறாங்க. ஆனா என்ன பண்றது இல்ல, வெளியில நான் போய் ஊழியம் செய்யுது. எனக்கு நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை பெருகு வயகம், என்னை கர்த்தர் ஆசீர்வதித்தார், நான் போய் சுவிசேஷத்தை சொல்லுவேன். அதுதான் யோர்தான் நதி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.